உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. ஒரு முழு கோழியை அப்படியே 4 பீஸாக கட் பண்ணி 1 கிலோ பாஸ்மதி ரைஸோடு போட்டு அட்டகாசமான கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ஜம்போ சிக்கன் பிரியாணி தாங்க பண்ணியிருக்கோம். இதை பண்ணுறதுக்கு 6 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் கடலை எண்ணெயை போட்டு 400 கிராம் பெரிய வெங்காயத்தையும் 50 கிராம் முந்திரி பருப்பையும் போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துருங்க. இதில் பாதி அளவு வெங்காயத்தை அள்ளி வச்சுங்க. இப்போ 150 கிராம் பூண்டை போட்டுருங்க. பூண்டு பச்சை வாசம் போனதுமே பார்த்தீங்கன்னா 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பில் சரிபாதி இப்போ ஆட் பண்ணிடுங்க. மீதி அரைச்சி எடுத்து வச்சுங்க. கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 100 கிராம் இஞ்சியை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 300 கிராம் தக்காளி ஆட் பண்ணுங்க. மல்லி புதினா ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க. கல் உப்பு 40 கிராம் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுமே 100 கிராம் தயிர் ஆட் பண்ணுங்க. 12 கிராம் சக்தி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க. நல்லா செவன் கலர் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க பீஸையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. 2 பச்சை மிளகாவும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும். அதாவது 1க்கு 1.5 தண்ணியை நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். அதை ஊற்றி மூடி போட்டு வைங்க. நல்லா கொதிச்சிடும். கொதிச்ச உடனே பெரிய சைஸ் லெமனை இதில் புளிஞ்சு விட்டுட்டு நல்லா 20 கிராம் பாதாமில் 100 கிராம் பசும்பாலை ஊற்றி அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஒரு கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ரெண்டும் சேர்த்து கொதிக்கும் போது கீழே தவா வச்சு தவா சூடாகிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதன்னு கொதிச்சு வந்த உடனே வெங்காயம் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை மேலே போட்டுருங்க. 100 கிராம் நெய்யை ஊற்றிருங்க. கொட்டாங்குச்சி மூடியை போட்டு தம் பண்ணுங்கள். 20 நிமிஷம் தம் ஆன உடனே ஓப்பன் பண்ணி ஒரு 50 கிராம் நெய் ஊற்றி எடுத்தால் அட்டகாசமான ஜம்போ கிறிஸ்மஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பிரியாணி செஞ்சு கேளுங்க. தேங்க்யூங்க.